அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தி வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க இந்த ஸ்க்ரீனில் வேறு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் டியூப் பாய்லரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் டியூப் பாய்லர் பற்றி உங்களுக்கு எப்படி ஒர்க்கிங் ப்ராசஸ் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டயக்ராம் போட்டு உள்ளே எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து என்ன மெட்டல் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் பார்த்துருக்கிறது வாட்டர் டியூப் பாய்லர், சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நல்லா புரியும். நல்லா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா மேலே இதெல்லாம் வாட்டர் டிங்க, சரியா? டியூப்புங்க பார்த்தீங்களா? பெண்டு மாதிரி ஒரு பான் வச்சுக்கிங்களேன். பா சைஸில் இப்படி பா சைஸில் தான் இருக்கும் டியூப்பு. இதே மாதிரி இருக்க மாதிரி தான் ஆப்போசிட் இருக்கும், மேலேயும் இருக்கும், கீழே இருக்கும். இதே மாதிரி தான் லைனாக இருக்குது பார்த்தீங்களா? எத்தனை டியூப் இருக்கோ உங்களுக்கு பாய்லர் எத்தனை டன் உங்கள் ஃபேக்ட்ரிஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டியூப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட சைஸ் வந்து 1.5 இன்ச்சு பைப்பும் கேட்பாங்க, 3 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு டியூப் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இங்கே ஒரு 1.5 இன்ச்சு பைப் போட்டுங்க, அதே ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 இன்ச்சு கேட்டால் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஹெச் கம்மி இருக்காது. அதே மாதிரி வரிசையாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? கேப் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க மைனூட்டாக, அப்படி வச்சு ஃபுல்லாக வச்சுருக்காங்களா? இது சென்டரில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இன்லெட் பார்த்தீங்களா? இதெல்லாம் பர்னர் செட்டப். இந்த 2 ஹோல்ஸுக்கு பார்த்தீங்களா? இந்த ஹோல்ஸ் 2 ஹோல்ஸ் வழியாக தான் ஃபயர் கொடுக்குறீங்க பர்னரை வச்சு. இப்படி ஃபயர் பண்ணும்போது என்னாகுங்க, சென்டரில் ஃபயர் ஃபுல்லாக லோட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு ஃபுல்லாக இந்த சந்து வழியாக வெளியே வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வராது. ஏன்னா இதுக்கு வெளியே தான் நீங்கள் முதல்ல நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. லாரிக்கு எப்படி தண்ணி டேங்க் கவர் பண்ணுறாங்க அது மாதிரி சுற்றிங் கவர் பண்ணிட்டு வச்சுங்களேன். எக்ஸாமுக்கு அது பார்த்தீங்களா லாரி டேங்க்னு நினச்சிக்கிங்களேன். இது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. ஹீட் வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக வந்தாலும் வெளிவாகாது, இதை சுற்றியே தான் இருக்கும். இப்போ இது வழியாக கொடுக்கும்போது என்னங்க, அவுட்டரில் தான் டியூப் இருக்குது, சுற்றியுமே உள்ளே வந்து நெருப்பு தான் இருக்கும். நெருப்பு மீன்ஸ் இந்த ஃபயர் பண்ணுறது. அப்போ ஃபயர் பண்ணுறான்னு இங்கே வரைக்கும் தான் ஃபயர் வருது, இங்கே வருமானா இதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயுமே இது வழியாக கொடுத்து இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டு இங்கேயும் ஃபயர் பண்ணலாம், சரிங்களா? எங்கே ஒரு வாக்கு நீங்கள் ஃபயர் பண்ணாலுமே அது உள்ள இருக்கிற ஹீட் இப்போ இங்கே முன்னாடி 500 டிகிரி கொடுத்தீங்கன்னா இங்கே 500 டிகிரி இருக்குது. ஏன்னா இது வெளியே போகிறக்கு வழி இல்லை. வெளியே போகும்போது வழின்னா அவுட்லெட்டில் ஐடி வச்சு வெளியே எடுப்பாங்க. அப்புறம் அவுட்லெட்டில் வெளியே எடுக்கும்போது வெளியே போயிருமில்ல நெருப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவுட்லெட்டில் ப்ரெஷர் செட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ப்ரெஷரில் வெளியே எடுத்தால் உள்ளே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஸ்டீம் வந்து உள்ளே ஜென்ரேட் ஆகுன்னு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இது எல்லாமே என்ன மெட்டலில் செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து மெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எஸ்எஸ்சில் அதெல்லாம் செய்கிறதில்ல. ஏன் எஸ்எஸ்சில் செய்கிறதில்லைன்னா எஸ்எஸ்சில் செஞ்சால் ஹீட்டை வந்து எடுத்துட்டுச்சுன்னா மறுபடியும் வெளியே விடுறதுங்க கஷ்டம், அதே மாதிரி எடுக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்து இது மாதிரி பண்ண மாட்டாங்க. கார்பன் இந்த வந்து என்ன மெட்டல் செஞ்சுருக்காங்கன்னா கார்பன் ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க, சரிங்களா? இது எல்லா மெட்டலுமே கார்பன் ஸ்டீல். சாதாரண எம்எஸ் மாதிரி அப்படி இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இது ஒரு மெட்டல் வந்து மெட்டீரியல் வந்து வேறு கார்பன் ஸ்டீலுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹீட்டை கொடுக்குறோம், 1000 டிகிரி கொடுத்தாலும் தாங்குற அளவுக்கான மெட்டல் தான் கார்பன் ஸ்டீலுங்க. அதில் செஞ்சுருப்பாங்க. அதனால் வந்து இது எந்த ஒரு சேதாரமும் இருக்காது. சேதாரம் மீன்ஸ் என்னன்னா வாட்டர் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், உள்ளே இருக்கணும், வாட்டர் இருந்துகிட்டே இருக்கணும். ஃபயர் பண்ணும்போது எவ்வளோ டெம்பரேச்சரில் நம்ம வச்சுக்கணும், எவ்வளோ ஸ்டீம் வெளியே எடுக்கணும், அது போகாமே உங்கள் கையில் இருக்குது. அதை பொறுத்து தான் இந்த பாய்லர் டேமேஜ் ஆகிறதோ இல்லையா இல்லாத இருக்குது, சரிங்களா? இப்போ என்ன 2 டேங்க் கொடுத்துருக்காங்க மேலே கீழே பார்த்தீங்கன்னா இதை ஸ்டீமோட போய் இருக்கிற செட்டில் ஆகிற ஏரியா. இப்போ இந்த பைப்லாம் ஹீட் ஏறிட்டு இருக்குது, சரிங்களா? தண்ணியில் ஹீட் ஏறுது. இந்த தண்ணியில் வந்து இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? இதுக்கு வழியாக போய் இங்கே தண்ணி இங்கே வந்து ஏறி இந்த வழியாக போய் இங்கே மேலே இருக்கிற ஹெட்டரில் ஸ்டீம் ஜென்ரேட் ஆகும். இந்த ஸ்டீம் வந்து இங்கே தான் இருக்கும், மேலே வழியாக போய் மேலே தான் இருக்கும். இங்கே சேஃப்டி வால்வு இருக்கும், 2 சேஃப்டி வால்வு, இங்கே இருக்க வந்து மெயின் வால்வு. இது வழியாக எடுத்து நீங்கள் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க. இப்படி தாங்க இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இங்கே எங்கே ஃப்ளோடர் லைனு காணும், இது எப்படி இங்கே இருக்கிற ஸ்லட்ஜெல்லாம் இந்த டியூப்லேயே எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது வழியாக அது ஸ்லட்ஜுக்கெல்லாம் வந்து இங்கே தங்கிக்கி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இது வழியாக போய் களைச்சி விட்டு உள்ளே இருக்கிற ஸ்கேலு அது எல்லாமே வெளியே எடுத்துரும். இங்கே அவுட்லெட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இது அவுட்லெட். இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? என்ன இவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்குங்கன்னா இங்கே உள்ளேருந்து வர நெருப்பு அந்த டஸ்ட்டில் வருதுங்களா, கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே இது வழியாக வந்து வெளியே போகிறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து இந்த ஹோல்ஸ் வச்சுருக்காங்க. இது மூலியமாக தான் இங்கே வந்து இன்லெட் இங்கே கொடுக்குறீங்க, அவுட்லெட் எடுக்கிறீங்க. இங்கே இருக்கிற மிச்சம் இருக்கிற ஹீட்டை வச்சு தான் இது வந்து எடுத்துருக்கு. இங்கே வந்து நீங்கள் 800 டிகிரி கொடுக்கணும்னு வைங்களேன், இங்கே போய் 800 டிகிரி வெளியே போகாது. அப்படி 800 டிகிரி வெளியே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஹீட் ஆகாது, ஸ்டீம் வந்து ஜென்ரேஷன் ஆகாது. அதுக்கு என்ன ஆகும்னா இது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும்.
அப்சர்வ் பண்ணால் எப்படி அப்சர்வ் பண்ணணும்னா, இங்கே 800 டிகிரி குடிக்கிறீங்க, வெளியே போக பார்த்தீங்கன்னா 300 டிகிரி, 350 டிகிரி அவ்வளோதான் போகும். அப்போ என்ன மைனஸ் பண்ணிட்டு எவ்வளோ 600 டிகிரி வரைக்கும் இது எடுத்துக்குது. அப்படி 600 டிகிரி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஏங்க நான் வீட்டில் 100 டிகிரி வச்சாவே 90 டிகிரி 100 டிகிரி போனவே ரைஸ் ஆகுது, 100 டிகிரி கொடுத்தாவே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லைனுக்கு ஆகாது. ஏன்னா 100 டிகிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஸ்டீம் வெளியே வரும். இதே வந்து 800 டிகிரி 900 டிகிரி கொடுக்கும்போது சடனாக வந்து உங்களுக்கு ஸ்டீம் கொடுத்துட்டே இருக்கும். 100 டிகிரி கொடுத்துட்டு ஸ்டீம் கொஞ்சமாக தான் வந்துருக்கு, அதை வச்சு ப்ரொடக்ஷன் உங்களுக்கு ஆகாது. ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஸ்டீம் நிறைய வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நிறையா கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீட் அதிகமாக கொடுத்துருந்தீங்க, தண்ணி தேவைப்பட்டுட்டே இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஸ்டீம் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நீங்கள் 100 டிகிரி கொடுக்க வேண்டாம், இப்போ 800 டிகிரி 500 டிகிரி கொடுக்குறது. வந்து 500 டிகிரி கொடுத்தாவே சில இடத்துக்குலாம் போதுமானது, ஏன்னா அவங்களுக்கு ஸ்டீம் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். இதே வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டீம் கன்சப்ஷன் வேணுங்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹீட் அதிகமாக கொடுக்க உங்களுக்கு தேவையான ஸ்டீம் வந்து வெளியே போகும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ராசஸுக்கு ஆகுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்னோடய சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிற வீடியோவில் புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்லர் சம்மந்தமான வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.